நீ ஏன் அறிவித்த இலவச திட்டங்களை பெண்களுக்கு 2500 ரூபாய் தர்றோம்னு சொன்னீங்க, 8 கிராம் தங்கம் தர்றோம்னு சொன்னீங்க, அண்ணன் சீர் தர்றோம்னு சொன்னீங்க, தாய்மாமன் சீர் தர்றோம்னு சொன்னீங்க என்றெல்லாம் சொன்னார்கள் இல்லையா? பட்டுச்சேலை தரம்லாம் சொன்னாங்க இல்லையா? அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு அரசு கஜானாவிலே பணம் இல்லை, என் மீது பழி சொல்லி விடாதீர்கள் என்று சொல்வதற்காகத்தான் வெள்ளை அறிக்கை. இது எதுக்காக செய்யறாரு அப்படின்னா, அவருக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலை, தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடியதை நிறைவேற்ற முடியாத நடைமுறை சிக்கல் இருக்கிறது, நிதி சிக்கல் இருக்கிறது, நிதி பகிர்விலே அவர்களுக்கு நெருக்கடி இருக்கிறது. அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கு கடந்த கால அரசின் மீது நம்ம ஒரு பழியை சொல்வதன் வழியாக எப்படி கடந்து போக வேண்டும் என்கிற தந்திர நடவடிக்கையாகத்தான் வெள்ளை அறிக்கையை நான் பார்க்கிறேன். இன்னொன்னு சொல்லிருக்காங்க, சாத்தியமாகும் அனைத்தையும் உங்களுக்காக செய்வேன், சாத்தியமாக செய்ய முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும், கோடிக்கணக்கான மக்கள் என்னோட இருக்க வரைக்கும் அதையும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். சாத்தியமாகாதது சாத்தியமாகுது அப்படின்னு 2 பிரிவா பிரிச்சுட்டார் இல்லையா? இதற்கு தேர்தலுக்கு முன்பு அப்படி பேசல, இப்ப பேசுறாரு இல்லையா? அப்ப வெறும் கரண்டியா யார் வேணாலும் ஆட்டலாம், என்ன கரண்டி ஆட்ட முடியாது இல்லையா? சிந்திரும் சிதறிடும் இல்லையா? இப்ப அவர் அதிகாரத்துக்கு வந்துட்டாரு. இப்ப எந்த குற்றம் நடந்தாலும் எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம் நீ சொல்ல முடியாது. ஸ்டாலின் அங்கில் சிஎம் சார் அப்படின்னு சொன்னது மாதிரி இப்ப சொல்ல முடியாது. இப்ப சிஎம் சாரே நீங்க தான். ஸ்டாலின் அங்கிலுக்கு பதிலாக விஜய் அங்கில் வந்துட்டாரு. இனி எல்லா குற்றச்சாட்டும் உங்களை பார்த்து தான் கேட்பாங்க. ஏதாவது பிரச்சனைன்னா